ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி கிளாஸ் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வி ஆர் ஸ்டார்டிங் வித் யூனிட் 1. இதுதான் என்னோடய சிலபஸ் பேப்பர். இது வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்கள் எல்லாரையுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட நோட் புக்கில் ஸ்டிக் பண்ணிக்க சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல பெட்டர் வே. உங்களுக்கு படிக்கையில் உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிலபஸ் அப்படியே பார்த்து அவங்களோட நோட்டில் எழுதிக்கிறாங்க. அது இன்னுமே நல்ல ஹேபிட். ஓகே, எனக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இப்படி ஒட்டி வச்சுக்கிறது ஈஸியாக இருந்தது. ஸோ நான் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் தென் இன்றைக்கி யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 1 வந்து கிளாஸிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஷரியில் ஃபினிஷ் ஆகுது. இதை வந்து நான் 4ஆக வந்து இந்த யூனிட் 1 வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் கிளாஸிஃபிகேஷன் அப் டு இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டா, தென் ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேத்தஜெனிக் புரோட்டோசோவன், அது என்டமீபா, பிளாஸ்மோடியம் எல்லாமே, ஹெல்மின்த் பேரசைட் எல்லாமே சேர்த்து அது ஒரு பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் இந்த பெலனோக்ளோசஸ், ஆம்ஃபியாக்சஸ் பெலனோக்ளோசஸ், அசிடியன் அண்ட் அவங்களோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா, பிரெயின், ஹார்ட், யூரினோஜென்டல், அது ஒரு பார்ட்டு. தென் த 4th பார்ட் இஸ் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஏபிகல்ச்சர், இந்த ஃபிஷரி ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து 4th பார்ட். ஓகேயா? ஸோ நம்ம இந்த சிலபஸ் படி தான் நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கிளாஸிஃபிகேஷன், பைனாமியல் நாமன்க்ளேச்சர், இன்வெர்டிபிரேட்டா அண்ட் கார்டேட்டா. இதில் நாமன்க்ளேச்சர் நான் வந்து செகண்ட் கிளாஸில் எடுக்கிறேன். இன்றைக்கி கிளாஸிஃபிகேஷன் நம்ம தரோவாக நம்மளோட சேனலில் பார்த்துடலாம். இதுதான் யூனிட் 1 கிளாஸிஃபிகேஷன், பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ நார்மலாகவே அனிமலியா கிங்டம், அனிமலியாவை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இன்வெர்டிபிரேட்டா அண்ட் கார்டேட்டா. இன்வெர்டிபிரேட்டா வந்து வெர்டிபிரல் காலம் இன்வெர்டிபிரேட்டாவில் இருக்காது, அண்ட் கார்டேட்டாவில் வெர்டிபிரல் காலம் இருக்கும். ஓகேயா? அண்ட் நர்வ் கார்ட் அப்படின்றது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ் வந்து சாலிடாக இருக்கும். இன்வெர்டிபிரேட்டால் அது வந்து வென்ட்ரல் சைடு இருக்கும். இன்வெர்டிபிரேட்டால் அது வந்து வென்ட்ரல் சைடு இருக்கும். இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின். நர்வ் கார்ட் இன்வெர்டிபிரேட்டால் வென்ட்ரல் சைடு ஆஃப் த பாடி இருக்கும். கார்டேட்டால் நர்வ் கார்ட் டார்சல் சைடில் இருக்கும். ஓகேயா? வென்ட்ரல் சைடுன்றது கிட்டத்தட்ட நம்ம வயிற்று பகுதி சைடு, டார்சல் சைடு வந்து முதுகு பகுதி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நர்வ் கார்டு கார்டேட்டால் வெர்டிபிரேட்டால் டார்சல் சைடு இருக்கும், இன்வெர்டிபிரேட்டால் வென்ட்ரல் சைடு இருக்கும். இதுதான் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது போக இன்வெர்டிபிரேட்டால் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் க்ளோஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஓப்பனாக இருக்கலாம். பட் கார்டேட்டாவில் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்போயுமே எப்படி தான் இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே? அண்ட் ரிமைனிங் கிளாஸிஃபிகேஷன் எப்படி, சிமெட்ரி எப்படி இருக்கும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டமில் நம்ம இன்றைக்கி 9 ஃபைலாக படிக்க போகிறோம். ஓகேயா? 9 ஃபைலம் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸ்டார்டிங் வித் புரோட்டோசோவா அண்ட் டில் கார்டேட்டா நம்ம 9 ஃபைலம் படிக்க போகிறோம். இந்த 9 ஃபைலமுமே மேஜர் ஃபைலம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது எல்லாமே மேஜர் ஃபைலம். இதுலேயே மைனர் ஃபைலமும் இருக்குது. மைனர் ஃபைலமும் மேஜர் ஃபைலமும் சேர்த்து அனிமல் கிங்டம் கீழே 30 ஃபைலம் இருக்குது. அனிமல் கிங்டம் கீழே 30 ஃபைலம் இருக்குது. ஸோ இதில் மேஜர் ஃபைலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகே? மைனர் ஃபைலம் 30 மனப்பாடம் பண்ணுறதை விட அங்கங்கே இம்பார்ட்டண்ட் மைனர் ஃபைலம் ஏதாவது கொஷின் எக்ஸாம் ரிலேட்டடாக வரும்போது நம்ம பார்ப்போம். பட் மேஜர் ஃபைலம் 9, அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஸோ ப்ராடாக ஒரு அனிமல் கிங்டம் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, அது யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரான்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். யூனிசெல்லுலாராக இருந்தால் இட் கம்ஸ் அண்டர் புரோட்டோசோவா. ஸோ யூனிசெல்லுலர் எல்லாமே புரோட்டோசோவாவில் வந்துடுவாங்க, ரிமைனிங் எல்லாமே மெட்டாசோவாவில் வருவாங்க. ஓகே? மல்டி செல்லுலர் நிறைய செல் இருக்குது. அப்போ புரோட்டோசோவாக்கு எக்ஸாம்பிள் என்னது, ஆல்கே, பாரமீஷியம். ஓகே? இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் புரோட்டோசோவா. அமீபா, யூக்ளினா, இது எல்லாமே என்னது, புரோட்டோசோவா. அண்ட் மெட்டாசோவா கீழே அகைன் வி ஆர் டிவைடிங் மெட்டாசோவா இன்டு 3 பிரான்ச்சஸ்: மீசோசோவா, பாராசோவா, யூமெட்டாசோவா. இதில் இந்த மீசோசோவா வந்து இட் இஸ் அ லிங்க் பிட்வீன் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அது வந்து சில நேரம் இட் இஸ் சிங்கிள் செல்லுலர், சில நேரம் மல்டி செல்லுலர். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ இன்டர்மீடியேட்னு பார்க்கும்போது இட் இஸ் மீசோசோவா. இன்டர்மீடியேட் என்னது, மீசோசோவா, டைசிமா, ரோஃபெலுரா, இது எல்லாமே மீசோசோவா. ஸோ பாராசோவா அப்படின்னு பார்க்கும்போது பாராசோவாவில் the phylum comes under Parazoa is Porifera.
ஓகேயா. பாராசோவும் யூமெட்டாசோவும் மட்டும்தான் மல்டி செல்லுலர். ஓகேயா. அதில் பாராசோவா வந்து போரிஃபெரா. நம்ம இன்னைக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் சப்ஃபைலம் இஸ் போரிஃபெரா. இட் இஸ் மல்டி செல்லுலர். டிஷ்யூஸ் இருக்கும், ஆனால் ஹைலி ஆர்கனைஸ்டாக இருக்காது அந்த டிஷ்யூஸ். ஓகே. ஸ்பாஞ்சஸ், எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். புரியுதா? ஃபஸ்ட்டு சப்ஃபைலம் போரிஃபெரா. அதோட உடம்புல ஃபுல்லாக போர்ஸாக இருக்கும், வாட்டர் என்ட்ராயிட்டு வெளியே வர்ற மாதிரி அதோட பாடியில் பார்த்தோன்னா போர்ஸாக இருக்கும். அதுதான் போரிஃபெரா. ஒரே டிஷ்யூஸாக இருக்கும், ஆனால் இந்த டிஷ்யூஸ் ஆர்கனைஸ் ஆகி ஒரு ஆர்கனாவோ ஒரு ஆர்கன் சிஸ்டமாவோ இருக்காது. போரிஃபெரா ஜஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்பாஞ்சஸ். யூ மெட்டாசோவா. யூ அப்படின்ற டேர்ம் வந்துட்டாலே இட் இஸ் ட்ரூ. மெட்டாசோவானா மல்டி செல்லுலர், மெட்டாசோவானா மல்டி செல்லுலர், யூனா ட்ரூ. ட்ரூ மெட்டாசோவா. அப்போ அதுக்கு ஆர்கன்ஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம்லாம் நல்லாவே டெவலப் ஆகி இருக்கும். நவ் த next branches, Eumetazoa is again classified into radiata and bilateria. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரேடியேட்டா அப்படின்றது இட் டாக்ஸ் அபவுட் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி இருக்க ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் ரேடியேட்டா. எக்ஸாம்பிள் ஃபைலம் வந்து சீலன்ட்ரேட்டா. விச் ஃபைலம் இஸ் கம்மிங் அண்டர் ரேடியேட்டா? சீலன்ட்ரேட்டா. அண்ட் தென் பைலட்டேரியா. பைலட்டேரியான்றது பைலேட்ரல் சிமெட்ரி. பாடியை வந்து ஒரு சிமெட்ரி தான், ஒரு டிவிஷன் தான் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். ஓகே. பைலட்டேரியா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ரேடியேட் அப்படியே கிடையாது, ரேடியல் சிமெட்ரி இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட உடம்பை வந்து எந்த ரேடியஸில் நம்ம டிவைட் பண்ணாலும் இட் வில் டிவைட். ஓகேயா. ஸோ திஸ் இஸ் ரேடியல் சிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்ன பார்த்துருக்கோம்? போரிஃபெரா. செகண்ட் ஒன் சீலன்ட்ரேட்டா. தென் பைலட்டேரியா அனிமல்ஸை வந்து அகைன் வி ஆர் டிவைடிங் இன்டு ஏசிலோமேட்டா, சூடோசிலோமேட்டா அண்ட் யூசிலோமேட்டா. ஏசிலோமீட்டா, சூடோசிலோமேட்டா, யூசிலோமேட்டா. அப்போ வெதர் சீலம் ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு இந்த பைலேட்ரல் அனிமல்ஸை நம்ம 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஏசிலோமேட்டாவில் ஏ நோ சீலம். அதுக்கு கட்டுக்கும் அந்த வயிற்று பகுதிக்கும் அதோட அவுட்டர் டிஷ்யூக்கும் இடையில சீலம் ப்ரெசண்ட் ஆகிருக்காது. ஓகேயா. எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மின்தஸ். சூடோசிலோமேட்டா. சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் சீலம் எதில் அப்படி எந்த ஃபைலமில் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷல்மின்தஸ். அண்ட் தென் யூசிலோமேட்டானா ட்ரூ சீலம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் யூமெட்டாசோவா, யூசிலோமேட்டானா ட்ரூ சீலம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, கார்டேட்டா. ஓகேயா. ஸோ பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கிற ஆர்கானிசம்ஸை நம்ம 3 பிரான்ச்சஸாக டிவைட் பண்ணுறோம் அக்கார்டிங் டு த சீலம் ப்ரெசண்ட்டாக இல்லையா அப்படின்றத பொறுத்து. ஏசிலோமேட்டா வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் பாடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாட்டிஹெல்மின்தஸ் என்னது? டேப்வர்ம். அவங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். பிளாட்டிஹெல்மின்தஸ் சீலமே ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஏஷல்மின்தஸ் ரொம்ப சூடோ சீலம் உள்ள ஃபால்ஸ் சீலம் இருக்கும், ஒரு ரியல் சீலம் கிடையாது. ஏஷல்மின்தஸ்க்கு எக்ஸாம்பிள் ரவுண்ட் வேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா. அண்ட் தென் யூசிலோமேட்டா கீழே தான் வி ஆர் கெட்டிங் அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, கார்டேட்டா. இது எல்லாமே 1 by 1 நம்ம பார்த்துருவோம் இந்த மேஜர் ஃபைலம் எல்லாமே. ஓகேயா. அகைன் பைலட்டேரியாவை வேறு விதமாகவும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். புரோட்டிரோஸ்டோமியா, டியூட்ரோஸ்டோமியா. ஓகே. இங்கே வந்து சீலம் இருக்கா இல்லையான்றதை வச்சு 3 டிவைட் பண்ணோம் இல்லையா. இந்த டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டோபோர் நம்ம டெவலப் ஆகையில் ஒரு சிங்கிள் செல்லேருந்து பிளாஸ்டோசீல், அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா. மொருலா ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் டெவலப்மெண்டல் பயாலஜியில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ பிளாஸ்டோபோர்னு ஒரு பெரிய கேவிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பிளாஸ்டோபோர் கேவிட்டி மவுத்தாக டெவலப் ஆச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசம்லாம் கம்ஸ் அண்டர் புரோட்டிரோஸ்டோமியா. அதே பிளாஸ்டோபோர் ஆனஸாக ஃபார்ம் ஆச்சு, ஆனல் ரீஜனாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஆனல் ஓப்பனிங்காக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது டியூட்டரோஸ்டோமியா. ஸோ ப்ரோ அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு. பிளாஸ்டோபோர் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகி மவுத்தாக ஃபார்ம் ஆகிடும். எக்ஸாம்பிள் 3rd ஒன் என்னது? பிளாட்டிஹெல்மின்தஸ்,
Aschelminthus, Annelida, Arthropoda, Mollusca. Annelida வந்து example earthworm, Arthropoda most of the insects, all the insects, and Mollusca. Mollusca example என்னது? Snails. Okay. And then Deuterostomia. இங்கே என்னென்னா பிளாஸ்டோபோர் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஆனல் ரீஜன், ஆனல் ஓப்பனிங்காக ஃபார்ம் ஆகுது. எக்கினோடெர்மேட்டா எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். கார்டேட்டா யூ ஆல் நோ, மேமல்ஸ், கவ், ஹியூமன் பீயிங்ஸ், அந்த மாதிரி கார்டேட்டா ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? ஸோ நம்ம என்னென்ன மேஜர் ஃபைலம் பார்த்துருக்கோம் அப்படின்னா போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மின்தஸ், ஏஷியல்மின்தஸ், Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Chordata. இந்த 9 மேஜர் ஃபைலமும் கண்டிப்பாக நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? With this we are completing the first unit. இதில் என்ன தான் பார்த்துருக்கோம் அப்படின்னா வெறும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம் பார்த்துருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ரிவைஸ் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் அகைன் இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.